ப்ரிலிமினரி இன்கொயரி 5th அந்த பாப்பா பியூபர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு. அப்புறம் 6th இது இவங்க அம்மா சந்தியா ஒரு டீச்சர் கால் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் லவ் பண்ணுங்கள் எக்ஸாம். சிவகாமி என்ன சொன்னாங்க, என்னோட டியூட்டி வேறு பிளேஸில் இருக்குது, நீங்கள் வைஸ் பிரின்சிபல் கேளுங்க. வைஸ் பிரின்சிபல் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் 7th 4/2025 இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா அதை பாப்பா அம்மா பேர் சந்தியா. அவங்க வந்தாங்க. இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக லவ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆகிடும், அதுக்காக தனியாக லவ் பண்ணுங்க. அப்புறம் போயிட்டாங்க. அது சேம் நாள்லே இது பொண்ணும் அது காலில் பெயின் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது. அந்த இன்சிடெண்ட் அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ரிவிஷன் கிளாஸு 8/4/2025. ரிவிஷன் கிளாஸில் இவங்க வரல, பெயின் இருக்குது அதுக்காக வரல. 9/4/2025 லாஸ்ட் எக்ஸாம், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். அவங்க இங்கே வந்தாங்க. எக்ஸாம் 9:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 11 o'clock ஒரு பையா இவங்க ரிலேட்டிவ், அந்த பாப்பாவோட ரிலேட்டிவ், அவங்க அந்த சைடு வால்லே பார்த்தாங்க, இதை பாப்பா அங்கே எழுதுறாங்க எக்ஸாம். அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அம்மா வேலை இது பிளேஸு 3 kilometer தூரம். அவங்க இங்கேயே வந்தாங்க, வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் இது ஆஃபீஸ் ஸ்டாஃபு 2 பேர் வந்தாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் தனியாக உட்காந்து சொல்லிட்டேன், இங்கே வெளியே ஸ்டேர்ஸில் உட்காந்து சொல்லலை. ஸோ அதை அம்மா சொன்னாங்க, நான் தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டேன், தனியாக எக்ஸாம் அலோவ் பண்ணுங்க, நான் இதே மாதிரி சொல்லிவிட்டேன், இது சொல்லலை. பட் சேம் டைமில் அந்த ஸ்டேஜ் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அங்கே ஒரு 20-25 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க சேம் கீழே உட்காந்து. ஸோ அங்கே ஒரு 20 பேர், இங்கே ஒரு கேர்ள் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போது இன்கொயரி பண்ணிவிட்டேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இல்லை அப்போ இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணனால தான் அவங்க செப்பரேட்டாக உட்கார வச்சாங்க. அதை அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அம்மா கால் பண்ணி 6/4/2025 ஈவினிங் அரௌண்ட் 5:30 அம்மா தான் கால் பண்ணாங்க, தனியாக உட்காந்து அலோவ் பண்ணுங்க, இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிரும், நீங்கள் தனியாக அலோவ் பண்ணுங்க. டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம், நீங்கள் பிரின்சிபலுக்கு கேளுங்க. அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா தான் கேட்டாங்க, அலோவ் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகே இவங்க அலோவ் பண்ணுறேன். அப்புறம் அம்மா போயிட்டாங்க. இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் அப்படியே கான்ட்ரடிக்ஷன்ஸாக ஸ்கூல் வந்து இந்த பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணனால தான் இல்லை நான் அது மாதிரி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் என்ன கேட்டீங்க, என்னோட இன்கொயரி ப்ரிலிமினரி இன்கொயரி, என்னோட இன்கொயரியில் நான் இதுதான் ஃபைண்டிங்ஸ். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் அப்புறம் இன்கொயரி பண்ணுறேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், ஃபேராக இன்கொயரி நியாயம் பண்ணுவேன், ஃபேராக இன்கொயரி பண்ணுறேன். பட் சோஃபார் எந்த கம்ப்ளைண்ட்டும் ரிட்டன் ஆகணும் நம்மளுக்கு எதுவுமே வரல, எனக்கு எதுவுமே வரல. நேற்று ஸ்டேஷனுக்கும் எதுவுமே வரல. மார்னிங் ஸ்டேஷன் திரும்பி நான் கேட்டேன் வரும்போது, ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷனில் கேட்டேன், இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாங்க, சோஷியல் மீடியாவில் இது வைரல் இருக்குது. இல்லை மேடம் யாருமே வரல, ஸ்டேஷன் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. ஸோ ஸ்டேஷன் இதுவரை எதுவுமே வரல, கம்ப்ளைண்ட் வரல. அந்த குழந்தைங்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் என்கொயரி பண்ணி? இன்கொயரி பண்ணிட்டேன், சரியாக இன்கொயரி பண்ணிவிட்டேன். அந்த பாப்பா எல்லாரும் திங்ஸ் இதே மாதிரி சொன்னாங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க, அப்புறம் கேட்டாங்க, இது சேம் இன்சிடென்ட். வேறு ஏதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது இருந்ததா என்கொயரியில் தெரிய வந்திருக்காங்க? இது மாதிரி இது மாதிரி இன்சிடெண்ட். ஏன்னா அங்கே ஒரு 25 பேர் அங்கே எழுதுகிறாங்க சேம் அது ஸ்டேஜில். நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 25 பேர் அங்கே எழுதுகிறாங்க. என்ன தப்பு, அதை ஒரு எல்லார ஒரு கிளாஸில் உட்காந்து அந்த மாதிரி பண்ணலை. இல்லைன்னா அதை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதுவரை இல்லை. பட் நான் இன்கொயரி பண்ணுறேன், அது வேறு ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். வலைதளங்களில் இந்த இது போட்டாங்க இல்லைங்களா, அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா இருக்குங்களா? யார் இந்த வீடியோ வந்து வலைதளங்கள் அப்லோட் பண்ணாங்க? அது எனக்கு தெரியல. வீடியோ சம்பந்தமாக வீடியோ மட்டும் பார்த்துட்டு வீடியோ சம்பந்தமாக யார் போட்டாங்க என்ன பண்ணாங்க அது எனக்கு தெரியல. சம்பந்தமான என்கொயரியோ விசாரணையோ நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணுறேன். இது 1% ஸ்கூல் க்ளோஸ் இருக்குது, 1 hour வெயிட் பண்ணிட்டேன் பிரின்சிபலுக்காக, பேரண்ட்ஸ் வெளியே வந்து போயிட்டாங்க. 1 hour வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் பேரண்ட்ஸ் இன்கொயர் பண்ணிட்டேன் எல்லோரும். அப்புறம் அவங்க எல்லோரும் டைம் கொடுத்துட்டு அவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் பண்ணுறேன்.
சரிங்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.